Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல சாகு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா நல்ல டேஸ்டா இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இன்னைக்கு நான் 5 விதமான காய் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாலாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுல நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்க்கிறேன், நூக்கல் சேர்க்கிறேன், கேரட் சேர்க்கிறேன். எல்லாம் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பீன்ஸ் சேர்க்கிறேன், அப்புறம் பச்சை பட்டாணி சேர்க்கிறேன். ஸோ இது 5 சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு தண்ணி வந்து கம்மியாக சேர்க்குறேன். 1 கப்பு தண்ணி, அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நம்ம விசில் வச்சிடலாம். 2 விசிலுக்கு. இப்போ இது 2 விசில் வரட்டும். இப்போ நம்மளுக்கு விசில் வந்துடுச்சு. காய் வெந்துச்சா பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு காய் நல்லா வெந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வேற பேன்ல நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நான் வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலை. இது 2ஐயும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை மசாலாலாம் அரைச்சிருக்கிறோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி போட்டு வைக்கலாம். நம்ம உப்பு ஆல்ரெடி காயில் சேர்த்துருக்குறோம், பார்த்து சேர்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்ச காயை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தண்ணி இன்னும் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா போதும். நான் ஜார் அரிசி கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்குறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க, நான் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அந்த காய் மசாலையில் நல்லா பிடிக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ பார்க்கலாம். நம்ம சாகு நல்ல மணமாக இருக்குது. இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைல் சாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நம்ம பரோட்டா கூட சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.